இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லப்படக்கூடிய டாப் டக்கரான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 10ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். மாதம் முழுவதும் அவர் 10ஆம் இடத்தில் வலிமையாக இருக்க 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உச்சகுரு உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய மேன்மையான ஒரு நல்ல பலன்க. இப்போ தான் இந்த 8ஆம் இடத்துல இருந்த செவ்வாயும் 9ஆம் இடத்திற்கு மாறிட்டார். ஆக கிரகங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் சூரியன் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 11ஆம் இடத்திற்கு மாறுவது, 12ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியான சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அப்படின்ற மாதிரியாக எல்லாம் பெரும்பாலும் நிறைவாக 70-80% கோச்சார கிரகங்கள் இப்போது உங்களுடைய அருமையான நல்ல அமைப்பில் உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை. 6ல் இருக்கக்கூடிய ராகு எதிர்ப்புகளை அடக்கி ஆழ்வார், எதிரியை நண்பனாக்குவார். எதிரி உங்களை கண்டாலே பக்கத்தெருவுக்குள்ளே பதுங்கிக்கிட்டு பம்மிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. நீங்கள் யாரையாவது எதிரியாக நினச்சிங்கன்னு வைங்க, அவர் அவ்வளோதான், அப்படியே டல்லாகி போடுற மாதிரி உண்டு. உங்களை யாராவது எதிரியாக நினைக்கிறாங்கன்னு வைங்க, அவரும் சரியாக உங்களை இது பண்ண முடியாது. ஆக இன்றைக்கு உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எதிலும் ஒரு நிம்மதி, எதிலும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தொழில் நல்லா இருக்குங்க, வேலையில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க, பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் இது வரைக்கும் லாபத்தோடு நடக்காதது இப்போது லாபத்தோடு நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. விவசாய பெருமக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். கிராமப்புற சூழ்நிலைகள் நல்லா தாங்க இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைன்றதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உண்டாக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா அடுக்கிக்கிட்டே போகிறீங்களே, ஏதாவது கெடுதல்கள் நடக்குமா? ஆமாங்க, அப்பா வழியில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது மனசு கொஞ்சம் கஷ்டமான ஒன்றா இருக்கும். ஒன்று அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது அப்பா பேச்சை நம்ம கேட்க முடியாமல் போகிறது, அல்லது அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, நம்ம கூட பார்க்க மாட்டேன்றாங்களே, வயசான காலத்தில் தனியாக இருக்கிறாங்களேன்ற மாதிரியாக தாயிடமோ தந்தையிடமோ ஏதோ ஒரு வருத்தங்கள் இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அமைப்பு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் உண்டுங்க. சிலருக்கு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் மாதிரி வரும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. அதீதமான ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக ஈடுபாடுகள், சனியை குரு பார்க்கிறார் இல்லையா, ஆன்மீக எண்ணங்கள், குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அல்லது ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் அவசியம் என்பதை உணர்த்தக்கூடிய சில சூழ்நிலைகள், சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்னு எதிலும் கூடுதல் நன்மைகள் தரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல் இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஓரளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? லவ் தான், வேற என்ன? சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம், இது போடலாம், ஆணை கவரலாம், பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30-35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய அந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசிபலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசிபலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசிபலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா
12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம் குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க, தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் வந்து உட்காராருன்னா 1 மாதம் வந்து உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் வந்து உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலகளை ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன்னு பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி, அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரங்களை எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே வந்து சூரியன் வந்து மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இதுதாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.